பேர்லை நேருக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் ஊடகவியலாளர் அறக்கழகம் தவம் அவர்கள் நிற்கிறார். அவரோடு பேசலாம். வணக்கம் தொடர். வணக்கம் வணக்கம் தோழர். காங்கிரஸ்ல பார்க்கும்போது இப்போ விலவங்கோடு விஜயதாரணி கையில இருந்தது. அவங்க பாஜக போன பின்னாடி இடைத்தேர்தல்ல தாரகை கட்போட்டு ஜெயிச்சிருந்தாங்க. ஆனா இப்போ அந்த தாரகை கட்பட்டியே குளச்சல் தொகுதிக்கு மாத்தி வேட்பாளரா அறிவிச்சிருக்காங்க. அங்க வேற ஒருவர் போட்டி போடுவார்னு சொல்லி பெயரை அறிவிச்சிருக்காங்க. இந்த மாற்றத்தை எப்படி பாக்குறீங்க? காங்கிரசுடைய வேட்பாளர் பட்டியலை எப்படி பாக்குறீங்க? காங்கிரஸ் கட்சியுடைய வேட்பாளர் பட்டியலை பொறுத்தவரை செல்வ பெருந்தகை, திருப்பதி இப்படி சில பேரை எண்ணி சொல்லி விடலாம். வெற்றி வருவதற்கான வாய்ப்பு இருக்கு என்பது. ஆனா விலவங்களை பொறுத்தளவுல விஜயதரணி தோற்பதற்கான வாய்ப்பு தான் அதிகம். அது கூட அவங்க ஒரு சிறிய அளவுல வெற்றிக்கான வாய்ப்பு என்னன்னா, காங்கிரஸுக்குள்ள ஏற்படுற கோஷ்டி பூசல் இருக்கு இல்லையா, அதுதான் அந்த சிக்கலை. அதுதான் விஜயதரணிக்கு ஒரு சின்ன சாதகத்தை ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது. அவர் சரியா இருந்து இப்ப ஜெயிச்சவங்களே கொடுத்தாங்கன்னாக்க அவன் ஜெயிச்சிட வாய்ப்பு இருக்கு. இப்ப இவங்க எந்த அளவுக்கு அந்த தொகுதியில் அறிமுகம் தெரியல. ஆனாலும் கூட விஜயதரணி மேலும் ஒரு என்ன சொல்றது, ஒரு முகச்சொலிக்கக்கூடிய ஒரு விமர்சனம் எல்லார் மத்தியிலும் இருக்கிறது. கட்சி மாறுவாங்க, கொள்கை இருக்காது, இவங்க விளம்பரத்துக்கு என்ன வேணா செய்வாங்க அப்படின்ற ஒரு கொள்கை. அந்த இது முழுக்க முழுக்க விஜயதரணிக்கு பாதகமாக பலவீனமாக இருக்கிறது. ஆனால் காங்கிரஸ் ஏற்பட்டிருக்க கோஷ்டி பூசல்ங்கிறது வேலை பார்க்கிற விதம் இருக்குல்ல, அந்த கோஷ்டி பூசல் விளைவாக விளவங்களை ஒழுங்கா வேலை பார்க்கணும்னா, கூட்டணியுடைய கட்சியிலையும் அவங்கள இருகப்பற்றி அணைச்சு வேலை பார்க்கலனாக்க அங்க ஒரு சின்ன சர்க்கிள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்குது. இது அந்த கூட்டணியும் குறிப்பாக கோஷ்டி பூசலை குறித்து கொண்டு காங்கிரஸ் வலுவாக நின்றால் விஜயதரணியையும் நிச்சயமாக வீழ்த்த முடியும். விஜயதரணி காங்கிரஸ் விலகி பாஜகவுக்கு போனதுல இருந்து அவங்களுக்கு எந்த பதவியுமே கொடுக்கல. இப்பதான் எம்எல்ஏ வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்காங்க. அதனுடைய தாக்கல் மக்களுக்கு ஏதாவது இருக்குமா? அது இருக்கும். ஏன்னா விஜயதரணி ஒரு யோக்கியமான கொள்கைவாதியெல்லாம் கிடையாது. அது எல்லாரும் தெரிஞ்ச விஷயம் தான். ஏன்னா போனதுல இருந்து எந்த பதவியும் கொடுக்கப்படவில்லை, எந்த கட்சி பதவியும் முக்கியமா கொடுக்கப்படல. கடைசியில ஒரு எலும்பு தூக்கி போட்ட மாதிரி பதவியை தூக்கி போட்டிருக்காங்க. அதுவும் கூட வெற்றி வாய்ப்பு பிரகாசமா கிடையாது. அப்படி இருக்க பட்சத்துல இவங்க மேல ஒரு அதிருப்திங்கிறது மக்கள்கிட்ட இருக்கும். ஏன்னா 2-3 ஜெயிச்சிருக்காங்க, அப்படியே தன்னுடைய பாதியிலேயே அந்த பதவியை ராஜினாமா பண்ணிட்டு பாஜக போறவனா ஒரு கொள்கைக்காக போனா அவன் லாஜிக்கா புரிஞ்சுக்க முடியும். எந்த கொள்கை மண்ணாங்கட்டி இருக்கு? ஒண்ணுமே கிடையாது. இன்னும் சொல்ல போனா மாநில நலனுக்கு எதிராக இருக்குது பாஜகன்றது தமிழ்நாட்டு ஒட்டுமொத்த மக்களுக்கு தெரியும். அப்படி இருக்கும்போது இவங்க போயிருக்காங்க, சுயநலக்காக போயிருக்காங்க. அதுவும் வேற ஒரு அதே லேபிள் போட்டுருக்கான்னு சொன்னா மக்கள் அவ்வளவு எளிதில் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். அதனால் விளவங்கோடு தொகுதியை பொறுத்தவரை விஜயதரணி தோற்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அது திரும்பவும் சொல்கிறேன், இவர் கோஷ்டி பூசல் சரி செய்து கொண்டால் நிச்சயமாக விளவங்கோடு தொகுதியை பொறுத்தவரை விஜயதரணி தோற்பார். நாங்குநேரி ஆகட்டும் இல்ல மயிலாடுதுறை ஆகட்டும், அந்த தொகுதிகளை காங்கிரஸ் ரீடைன் பண்ணியிருக்கிறாங்க. நாங்குநேரியில பார்க்கும்போது சிட்டிங் எம்எல்ஏவே போட்டி போறாரு. அதுக்கான வெற்றி வாய்ப்புகள் எப்படி பாக்குறீங்க? நாங்குநேரியை பொறுத்தளவுல சமீபத்தை கேள்விப்பட்டிருப்பீங்க, ஆணவ படுகொலைகள் அல்லது சாதி ரீதியான கொடுமைகள் அங்கதான் அதிகம் நடந்துட்டு இருக்குது. அதை அவர் எப்படி கையாண்டாருங்கிறது புள்ளி விவரமாக இதுவரை தெரியல. அங்க இவர் தான் செய்ப்பா அவர் தான் செய்ப்பா சொல்லவே முடியாதுங்க. அது ஒரு இப்போ ஐடியாலஜியாவும் அதை பேச முடியாது, ஓட்டு அரசியலாவும் அதில் பேச முடியாது. அதனால யார் முந்துவார்கள் என்பதை தாண்டி திமுக கூட்டணி வலுவாக சிந்தித்து செயல்பட்டு அதையும் தாண்டி கொஞ்சம் 2 சமூகத்தையும் உண்மை சொல்லணும்னா ஓட்டரசியல் பொறுத்தவரை 2 சமூகத்தையும் பேலன்ஸ் பண்ற மாதிரி பேசினா மட்டும்தான் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இருக்குது. அதை யார் சரியாக செய்வார்களோ அவருக்கு தான் வெற்றி வாய்ப்பை தவிர அங்கு இவர் தான் வெற்றி பெறுவார் என்று உறுதிபட இறுதியா சொல்ல முடியாது. இப்போ சர்ப்ரைஸா பார்க்கக்கூடியது என்னன்னா, பென்னாகரம் தொகுதி காங்கிரஸ் ஒதுக்கப்பட்டிருந்தது. அந்த பென்னாகரம் தொகுதி பாமகவுக்கும் ஒதுக்கப்பட்டிருந்தது. இப்போ அந்த பென்னாகரம் தொகுதியில ஜி.கே. மணியுடைய மகனான ஜி.கே. தமிழ்குமரன் அவர்கள் போட்டி போடுவார் அப்படின்னு சொல்லி அறிவிக்கப்பட்டிருக்குது. இப்ப அண்மையில தான் ஒரு வாரத்துக்கு முன்னாடி தான் போய் சேர்ந்திருந்தாரு. இப்ப அவருக்கு சீட்டு வழங்கப்பட்டிருக்கு. இவர் சீட்டு கேட்கிறாரு. இதுவுமே ஒரு பெரிய பிரச்சனையா மாறிட்டு இருக்கு. அதனாலதான் வேட்பாளர் பட்டியலை கன்ஃபார்ம் பண்ண முடியல அப்படிங்கிற விஷயமும் பேசப்பட்டது. அந்த அறிவிப்பை எப்படி பாக்குறீங்க? அங்க கடுமையான போட்டி இருக்குமா? எப்படி கடுமையான போட்டிக்கு வாய்ப்பு இருக்கு. பன்னீர் பெல்ட்டை பொறுத்தளவுல இப்ப சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. முழுக்க முழுக்க பாமக ஐயா அணி, பாமக மகன் அணி அப்படின்னு சொல்லி அல்லோலப்பட்டு கிடக்குது. இவங்களும் ஐடியாலஜி சமூக நீதி கருத்தியில வலுவாக வைத்திருந்த அந்த கோட்பாடும் சுக்குநூறாகிவிட்டது. இப்ப குறைஞ்சபட்சம் அந்த ஐடியாலஜி இருக்குன்னு சொல்றவரு ஐயாவா இருக்காரு. அந்த ஐடியாலஜியான ஒரு மண்ணாங்கட்டி வேணாம், என்னோட பாதுகாப்பு முக்கியம் சொல்லி அன்புமணி ராமதாஸ் போயிருக்காரு. அப்ப இது அங்க ஒரு பெரிய ரோல் பண்ணுங்க. இப்ப உண்மை சொல்ல போனா வாக்கு செதறும், சின்ன பண்ணாம செதறும். அப்படின்னும் பொழுது அது திமுக கூட்டணிக்கு அங்க ஒரு சாதகத்தை ஏற்படுத்தும் இயல்பாவே. அந்த அடிப்படையில திமுகவுக்கு சாதகமான ஒரு நிலைப்பாடு இருக்குமே தவிர நிச்சயமாக நம்ம நினைக்கிற மாதிரி வேற எந்த நிகழ்வும் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை. இது வாக்கு சிதறலின் விளைவாக திமுக கூட்டணியும் வலுவாக வேலை செய்யும் பட்சத்துல திமுக கூட்டணி யார் நிற்கிறாங்களோ அவங்க செய்யறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஒருவேளை ராமதாஸ் அவர்கள் அணியில அவருடைய அப்பாவான ஜி.கே. மணியே போட்டியிட்டால் அப்படி எப்படி இருக்குன்ற ஒரு கருத்தும் இருக்குது. அது எப்படி பாக்குறீங்க? இல்லங்க, இப்ப என்னன்னா சிக்கல் என்னன்னா,
ஒரு முதல் தலைமுறையா இருக்கிற வன்னியர் குரூப் எல்லாம் வந்து அன்புமணி யோகம் வந்துட்டாங்க. வயதானவங்கள் ஐடியாலஜி உள்ளவங்க மட்டும்தான் அங்க தொக்கி நிக்கிறாங்க. யார்கிட்ட? ராமதாஸ் ஐயாட நிக்கிறாங்க. அப்ப இந்த முரண்பாடு இருக்குல்ல, இப்ப தாவேக்காவா இருக்கு. இது இன்னொரு விஷயம், தாவேக்காவும் வன்னியர் ஓட்டம் பெரும்பாலும் பிரிக்கும். அப்ப இதெல்லாம் யார் சேரன் பாருங்க. ஒண்ணு ஐடியாலஜி ஒரு பக்கம், இன்னொன்னு பாஜக பக்கம் இன்னொரு பக்கம், இன்னொன்னு தாவேக்கா. இவங்க வந்து ஃபர்ஸ்ட் ஓட்டர்ஸ் போல அது எந்த சமூகமா இருந்தாலும் அறுவடை பண்ற இடத்துல இருக்காங்க. இது போல கூட்டி கழிச்சு பாருங்க யாரு சேரன்னு. ஏதோ இல்ல ஓட்டு மாறாம இருக்கக்கூடியது திமுக கூட்டணிக்கிட்டேன். அப்ப இது ஏதோ ஒரு வகையில எல்லா வகையிலும் திமுக செய்த சாதனைகளை விட திமுகவுக்கு எதிராக உள்ள அணிகளுடைய பலவீனம் இருக்கு பாத்தீங்களா, அதுதான் திமுகவின் பலமாக இருக்கிறது. இது யாரும் மறுக்க முடியாது. அப்ப அதுதான் அந்த தொகுதி எதிரொலிக்குமே தவிர இவங்க செய்யக்கூடிய எந்த கால்குலேஷன் நடக்காது. ஏன்னா அந்த அளவுக்கு ஓட்டு சிதறுகிறது. அது திமுகவுக்கு சாதகமாக இருக்கிறது. மதுரை மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் மேலூர் தொகுதியானது காங்கிரஸ் ஒதுக்கப்பட்டிருந்தது. அந்த மேலூர் தொகுதி வேண்டாம், அதை கொடுத்துட்டு சிவகங்கையை வாங்குகன்னு சொல்லி டெல்லியிலேயே பல பேர் போர்க்குறி தூக்குனதாக செய்திகள்ல பார்த்தோம். இப்போ அந்த மேலூர் தொகுதிக்கு மட்டும் வேட்பாளரா அறிவிக்கல, இன்னும் நெகோசியேஷன்ல தான் இருக்கா? அது எப்படி புரிஞ்சுக்கலாம்? அது கொஞ்சம் குழப்பமான தொகுதி அங்க எப்பயுமே. அதாவது ஒரு காலத்துல வந்து மேலூர்ங்கிறது, நான் மேலூர் தொகுதியை சார்ந்தவங்களால உறுதிபட சொல்றேன். குறிப்பா மேலூர் காலத்துல வந்து காங்கிரஸோட கோட்டை தான் அது, அப்படித்தான் இருந்தது. அது ராஜமாணிக்கம்ல இருந்து ஜி.கே. மூப்பனார் காங்கிரஸ் கட்சியை பிரிச்சு தமிழ்நாடு காங்கிரஸ் உருவாக்கி சைக்கிள் சேர்த்து உருவாக்குற ஒரு காலம் வரை அது காங்கிரசின் கோட்டை தான். அதன் பிறகுதான் பாத்தீங்கன்னாக்கா அது அதிமுக கோட்டையாக மாறுகிறது. அந்த அதிமுக கோட்டையை மாறிய நாளிலிருந்து இப்ப வரை அது காங்கிரஸ் கோட்டையாக வாய்ப்பில்லை. ஏன்னா காங்கிரஸ்காரர்கள் கிட்டத்தட்ட கொள்கை ரீதியா இருந்தவரை செத்தொழிந்து விட்டார்கள் தான் சொல்ல வேண்டும். அந்த அளவுக்கு அங்க வந்து ஒரு சோசியல் இன்ஜினியரிங் நடந்துருச்சு. அது குறிப்பாக பெரும்பான்மை வரக்கூடிய கலர் சமூகமும் முத்திரையர் சமூகமும் ஒரு வகை திமுக அரசியலுக்கு வந்து விட்டார்கள். அதன் விளைவாக பாத்தீங்கன்னா காங்கிரஸ்க்கு அங்க வாய்ப்பே இல்லைங்கிற ஒரு சூழல் இருக்கு. இப்ப கூட பாத்தீங்கன்னாக்கா பெரிய உள்ளான் ஒரு மூப்பனார் சமூகத்தை சார்ந்தவராக இருக்கிறார், அதாவது முத்திரை சமூகத்தை சார்ந்தவராக இருக்கிறார். அதே போல தாவேக்காவும் பாத்தீங்கன்னா ஒரு முத்திரை சமூகத்தை போட்டிருக்கு. அப்ப இதுல காங்கிரஸும் பாத்தீங்கன்னா ஒரு முத்திரை சமூகத்தை போடுறதா திட்டம் வச்சிருக்காங்க. ராஜமாணிக்கம் வகைராவில் உள்ளவர்களையே போடுறதா ஒரு தகவல் வந்துச்சு. அப்படி பார்த்தா இந்த முத்திரை ஓட்டை யார் வாங்குவார்ன்னு இருக்கு. இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த முத்திரையோருடைய ஐக்கானா இருக்கக்கூடிய சாதிசங்கத்தில் இருக்கக்கூடிய செல்வகுமார் எங்கன்னா இருக்காருன்னா திமுக குள்ள இருக்காரு. அப்ப இந்த மூப்பனார் ஓட்டுங்கிறத தாவேக்காவும் பிரிக்கும், அதிமுகவும் பிரிக்கும், திமுகவும் எடுக்கும். அப்படின்னா முத்திரை ஓட்டுங்கிறது கன்சால்ட்டா நடக்கிறது மொத்தமா விழுகிறதுங்கிற அந்த வழக்கமான வெற்றி தீர்மானிக்க பண்புங்கிறது சுத்தமா மாறுது. அப்ப இது அதிமுகவுக்கும் பலவீனம், டிவிகேவுக்கு சொல்ல வேண்டியது இல்லை. திமுகவுக்கு எந்த ஒரே ஒரு சாதகம்னா அந்த சாதி சங்க தலைவர் எல்லா இடங்கள்லயும் அவர் கொஞ்சம் வலுவா இருக்காரு. அதோடைய அந்த நம்பக்கூடியவங்க திமுக ஓட்டு போடுவாங்க. அப்ப இதுல இடநெஞ்சாரியா இருக்கக்கூடிய கல்லர் சமூகமோ அல்லது கோனார் சமூகமோ மற்ற இதர சமூகங்கள் போறாங்கன்னா ஆட்டோமேட்டிக் சிதறது. இதுல வந்து தெளிவா இருக்கிறது சிறுபான்மையினர் ஓட்டும் தலித்து ஓட்டும் அப்படியே திமுக கூட்டணி விழுகும். ஆக திமுக கூட்டணி வலுவாக வேலை செய்து காங்கிரஸிலும் ஒரு ஐக்கான லீடரை போட்டீங்கன்னு சொன்னா வெற்றிவதற்கான வாய்ப்பு இருக்கு. அப்படி இல்லைன்னு சொன்னா யார் ஜெயிப்பாங்கன்னு கணிக்க முடியாது மேலூர் பொறுத்தளவுல. ஏன்னா மேலூர்ல இப்ப யாருமே கள்ள சமூகத்தை சேர்ந்தவர் யாருமே இந்த போட்டியில இல்ல. அப்ப அவங்க ஒரு முடிவு செய்ய வேண்டும். அதுல பாத்தீங்கன்னா ஓபிஎஸ் திமுக வந்துட்டாரு முக்குளத்தோட ஓட்டுல பத்தல, அது கணிசமா எங்க வரும். அதே மாதிரி தினகரன் வந்து பார்த்தோம்னா பாஜக போயிட்டாரு. அப்ப அது அந்த பக்கம் கொஞ்சம் பிரியும். போதாக்குறைக்கு சசிகலா ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்காங்க, அதுக்கும் கொஞ்சம் பிரியும். அப்ப முக்குளத்தோட ஓட்டுமே பாத்தீங்கன்னாக்கா சின்ன பண்ணமா பிரியும். இப்ப மூர்த்தி பாத்தீங்கன்னா பிறப்பால வந்து ஒரு முக்குளத்த சமூகம், அப்ப அவங்களுக்கு தேவையான ஓட்டுகள் விழுகும். அப்ப இதுல கட்சி ரீதியா உள்ள ஓட்டு மட்டும்தான் பிரியாதே தவிர சாதி ரீதியா உள்ள ஓட்டு பூரா எல்லாமே பிரிஞ்சு போகும். அப்ப இதுல வந்து யாரோட வெற்றியுமே வந்து தீர்மானிக்க முடியாது. அது மட்டும் இல்லாம பெரிய புல்லான் வந்து 3வது முறையாக நிற்கிறார். அவர் வந்து எந்த அளவுக்குன்னா சொந்த மக்களாலும் புறக்கணிக்கப்பட்டிருக்கிறார், மேலூர் மற்ற பிற சாதிகளாலும் புறக்கணிக்கப்பட்டிருக்கிறார், உட்கட்சிகளையும் அவருக்கு கோஷ்டி புசல் இருக்கிறது. அதனால் அவர் வந்து அவ்வளவு சாதாரணமா வெற்றுவது சாத்தியம் இல்லை. அதையும் தாண்டி வெற்றி பெறுவதாக இருந்தால் இந்த மூப்பனார் ஓட்டை வச்சுதான் அவர் வெற்றி பெறுவார். அதுக்காக சீட் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனா மூப்பனார் ஓட்டத்தை 3 பிரிவா பிரியுது. அப்ப எப்படி செய்ய வாய்ப்பு இருக்குது? கலர்களுடைய ஆதரவு நிச்சயமா பெரிய புலானுக்கு இருக்காது, முழுமையாவும் இருக்காது, ஆனா கொஞ்சம் இருக்கும். அப்ப மேலூர் பொறுத்தவரையில் யார் வெற்றி பெறும் என்பதே சிக்கலாக இருக்கிறது. ஆனால் இந்த ராஜமாணிக்கம் அவர்கள் வழியில் வந்த ஜி.கே. மூப்பனார் அறிமுகப்படுத்திய அந்த வழியில் இருந்த வரை ஒரு மூப்பனார் சமூகத்தை நிறுத்தினால் அல்லது ஒரு கள்ள சமூகத்தை சேர்ந்த யாரால் நிறுத்தினால் வெற்றி வந்து தடுத்து நிற்பாற்ற வாய்ப்பு இருக்குது. ஆனா அதுலயும் கோஷ்டி பூசல் இருப்பதால் மேலூர் பொறுத்தளவில் ஒரு என்ன சொல்றது மதில்மேல் பூனையாகத்தான் நின்று கொடுக்கிற தொகுதி. யார் பக்கம் தாவாங்கன்னு சொல்ல முடியாது. இப்போதைக்கு மேலூர் தொகுதியை காங்கிரஸ் வேட்பாளர் யாருன்னு தெரியாமலோ அல்லது காங்கிரஸ் ஒருவேளை காங்கிரஸை மாற்றி திமுக அங்கு போட்டி போட்டிருந்தால் நிச்சயமாக திமுக வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு அதிகம். ஆனால் அந்த வாய்ப்பை இருக்கு, ஆனா முடிவு பண்ணணும் இல்ல.
திமுகவுக்கு எப்படி வெற்றி வாய்ப்பு இருக்குன்னா, உதாரணம் ரகுபதி இருக்காரு, ஒத்தக்கடையை சேர்ந்தவர். அவர் வந்து மேலூர்ல போட்டியிடும் போது சொற்பமாக ஒரு 5000 10,000 ஓட்டுக்குள்ள தான் அவர் தோற்று போனார். போன முறைக்கு முந்தின முறை. போன முறையும் கொஞ்சம் சொற்ப ஓட்டுகளை தான் சிக்கலாச்சு. அப்ப திமுக ஒருவேளை மேலூர் வந்து தனக்கான தொகுதி அறிவித்திருந்தால் நிச்சயமாக திமுக வெற்றி பெற வாய்ப்பு இருக்கிறது. ஏனென்றால் இப்ப தமிழரசங்கர் வந்து பாத்தீங்கன்னாக்க சாமிக்கு அடுத்து ஒரு பெரிய லாபி செய்யக்கூடியவராக மேலூர் இருக்கார். மேலூரோட மிக முக்கியமான ஐக்கான இருக்கார். அவர் இப்ப திமுக வந்துட்டாரு. இப்ப அவரை போன்றவர்கள் வந்து மேலூர் நின்றால் உறுதியாக வெற்றி, அது எந்த குழப்பம் கிடையாது. நிச்சயமாக பெரிய உள்ளான் தோற்கடிக்கப்படுவார். அந்த மறுபரிசீலனை பண்ணி தமிழரசனுக்கு வந்து மேலூர் தொகுதி வந்தால் நிச்சயமாக வெற்றி இருக்கிறது. திமுகவிற்கு உறுதியப்பட்ட வெற்றி இருக்கிறது. கிரவுண்ட் என்ன நடக்கும் என்னால ஒரு ஆள் சொல்ல முடியும் சொல்றேன். வேட்புமனு தாக்கல் முடியறதுக்கு 2 நாள் அவகாசம் தான் இருக்கிறது. நடுவுல பாத்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை ஒண்ணு வருது, அதனால அது சேர்த்த முடியாது. அப்படி இருக்கும்போது இந்த சமயத்துல 2 கட்சியுமே வந்து வேட்பாளர் பட்டியல அறிவிச்சிருக்காங்க நீண்ட இழுபறிக்கு பின்னாடி. இது வந்து மக்கள் மத்தியில என்ன ஒரு பர்செப்ஷனை ஏற்படுத்தும்? குறிப்பா சொல்லணும்னா 2 கட்சியுமே தேசிய கட்சி வந்து இதுல இன்டர்ஃபியர் பண்ணது அப்படின்னு எடுத்துக்கலாமா, இல்ல இங்க இருக்கிறது ஒரு வகையில வந்து ஒரு நல்ல விஷயம் இருக்கு. அது 2 தேசிய கட்சிகளுமே இழுபறியிலிருந்து கோஷ்டி பூசுகள் முத்தி வெடிச்சு செதறி ஆக தமிழ்நாட்டு மக்கள் ஒரு முடிவுக்கு வந்து விடுவார்கள். திமுக வெற்றியை உறுதிப்படுத்தி விடுவார்கள். ஏன்னு சொல்லனா, தேசிய கட்சிகள் நம் மாநிலத்துக்கு எவ்வளவு ஆபத்தானது அப்படிங்கிறத இந்த கோஷ்டி பூசல இருந்தே அவங்க புரிஞ்சுக்குவாங்க. இவங்களை நம்பினாக்க நாசமாத்தே போவோம். அதனால தமிழ்நாட்டுக்கு பாதுகாப்பு அது எந்த மாநில கட்சியா இருந்தாலும் சரி, மாநில கட்சி மட்டும்தான் பாதுகாப்பே தவிர தேசிய கட்சிகள் ஒருபோதும் தமிழ்நாட்டுக்கு ஒவ்வாது. அப்படி தேர்ந்தெடுத்தால் நான் தமிழ்நாடு உருப்படாது என்பதற்கு நல்ல சமிக்கை தான் இந்த 2, அது காங்கிரஸ் கட்சியா இருந்தாலும் சரி, பாஜக இருந்தாலும் சரி, இந்த 2 கட்சிகளுமே எவ்வளவு மோசமான கட்சி, ஒரு திடகார்த்தமா ஒரு வேட்பாளர்களை அறிவிச்சு கூட சீக்கிரம் ஒரு முடிவெடுக்க முடியாத கட்சி எப்படி தமிழ்நாட்டுக்கு நன்மை பயக்கும் அப்படிங்கிற விழிப்புணர்வை இன்னமும் கூர்மையிட்டிருக்கிறது. ஆக திமுக வெற்றியை மட்டும் நிச்சயமாக சொல்லுகிறேன், இந்த லேட்டா வெளியிட்ட வேட்பாளர் விளைவாக உறுதிப்படுத்தி விட்டார்கள். தேசிய கட்சிகள் எவ்வளவு தூரத்துக்கு கொள்கைகள் இல்லாமல் சந்தர்ப்பவாத கூட்டணியோடு அதுவும் உட்கட்சி பூசல்களில் கூட ஒரு ஒற்றுமை இல்லாமல் இருக்கிறார்கள். அவர்கள் ஒருபோதும் மாநில நலனை பாதுகாக்க மாட்டார்கள் என்ற ஒரு பிரஞ்ச நிலையை ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தியிருக்கிறார்கள். அந்த வகையில் ரொம்ப லேட்டா வந்து வெளியிட்டது கூட தமிழக மக்கள் ஒரு முடிவு பெறுவதற்கு சாதகமான விஷயம் தான் இது. அந்த அடிப்படையில் திமுக பெரும்பான்மை வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பை இந்த இரு தேசிய கட்சியிலுமே உறுதி செய்திருக்கு என்று சொல்லலாம். இல்ல இதுல ஒரு டவுட் தோழர், எப்படி திமுக வெற்றி பெறும் வாய்ப்பை உறுதிப்பட்டா சொல்றீங்க? ஏன்னா காங்கிரஸ்ல பலவீனப்பட்டா அது திமுக கூட்டணி தானே பலவீனத்தை ஏற்படுத்தும். அது காங்கிரஸுக்கு தானே நாங்க உங்களுக்கு சொல்லக்கூடிய 28 சீட்டு தாங்க. 28 சீட்டுங்கிறதுக்கு வெற்றி தமிழ்நாட்டோட அரசு தீர்மானிக்கிற விஷயம் கிடையாது. இன்னொன்னு, காங்கிரஸ் வரலாற்று தவறை ஒன்று செய்திருக்கிறது. தேவையில்லாமல் இந்த கூட்டணி பேரம் பேசுவதற்காக தாவேக்க கோவின் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஓட்டு வங்கியே இல்லாத காங்கிரஸ் செய்த அடாவடி இருக்கு இல்லையா, அதை யாராலும் மறுக்க மாட்டார்கள். தமிழக மக்கள் மிக முக்கியமாக மறுக்க மாட்டார்கள். எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். அதிகமாக சொல்கிறேன், காங்கிரஸ் வந்து எல்லா தொகுதிகளும் சீராக வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு கிடையவே கிடையாது. ஏனென்றால் இவர்கள் தனக்கு ஓட்டு வங்கி இல்லாத போதும் கூட சீட்டு பேரத்திற்காக இவர்கள் செய்யக்கூடிய அடாவடி பாத்தீங்களா, கோஷ்டி பூசலோடு இருந்து கொண்டே அடாவடி ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தி, அதாவது ஒரு கூட்டணி பேரத்திற்காக கிட்டத்தட்ட ஒரு வார காலமாக மீடியாக்களையும் தூண்டி விட்டு பாத்தீங்கன்னாக்கா காங்கிரஸ் வந்து தாவேக்காவை போய்கிட்ட ஒரு நடையை செப்பிட்டே இருந்தாங்க. இது வந்து திமுகவும் கோபத்தை ஏற்படுத்துகிறது, குறிப்பாக கூட்டணி நிர்ணயத்தை மீறுவதாகவும் இருக்கிறது. இன்னொன்னு, ஓட்டு வங்கியிலும் ஒரு பெரிய அளவில் கிடையாது எங்கேயுமே. இதுவரை நீங்க சொல்லுங்க, தமிழ்நாட்டுல எந்த அளவுக்கு ஒரு பெரிய மக்கள் பிரச்சனைக்காக வீதிக்கு வந்திருக்காங்க? யாருமே இல்லை. அப்ப ஒரு சொகுசான ஒரு பதவிகளை பெற்றுக்கொண்டு எந்த உழைப்புமே செலுத்தாமல் திமுக முதலில் உட்கார்ந்து கொண்டு வெற்றியை பெற்றிருக்காங்க உண்மை. அப்படி இருக்கும்போது இவ்வளவு குடசலை கொடுத்ததே பாத்தீங்கன்னா காங்கிரஸ் மேலும் தமிழக மக்களும் ஒரு அதிருப்திருக்கிறது. அதுல பாஜகவுக்கு எந்த அளவுக்கு அதிருப்திருக்கிறதோ அதே போலதான் காங்கிரஸிற்கும் அதற்கு சற்றும் சலிக்காமல் பாதி அளவுக்கு அதிருப்திருக்கிறது. அப்ப இது வந்து ஒரு கூட்டணி கட்சியா இருந்தாலும் ஒரு முரண்பாடு ஏற்படுத்துகிறது. இன்னும் கூட பாத்தீங்கன்னா வேட்பாளர் பட்டியல் முதலமைச்சர் பிரச்சாரம் செய்து 2-3 நாட்கள் வருது. இப்பயும் கூட அவர் போன பகுதியில் காங்கிரஸ் வேட்பாளர் இருக்கார்கள். யாரென்று இனம் காட்ட முடியவில்லை. அப்ப காங்கிரசுக்கும் பாஜகவுக்கும் பெரிய வேறுபாடு இல்லை. இவர்களுக்கு ஐடியாலஜியும் கிடையாது, ஒண்ணும் கிடையாது. அப்ப இந்த 2 கட்சிகள் மேல உள்ள வெறுப்பு இருக்கு இல்லைங்களா, அதுவே திமுக கூட்டணி வழிபடுத்தும். ஒண்ணு, ஒரு சில இடங்கள் ஐக்கான இருக்க ஒண்ணு காங்கிரஸ் ஜெயிக்க வைப்பாங்க, மற்ற இடம் காங்கிரஸ் மண்ணக்கவுங்க. இந்த இடத்துல உரிய சொல்றேன், காங்கிரஸ் இந்த தேர்தலில் பாத்தீங்கன்னாக்க கூட்டணி இருக்கிற ஒரு விஷயத்துக்காக வேண்டுமானால் அங்கங்க ஜெயிக்கலாமே தவிர இந்த பாஜகவும் சரி காங்கிரஸ் தொகுதியும் சரி நிச்சயமாக மண்ணக்கவும். அந்த இடத்துல அதிமுக காரங்காரம் ஐக்கான அவங்க வெற்றி விட்டு போயிடுவாங்க. சரிங்களா? ஆக இந்த 2 தேசிய கட்சிகளுடைய நிலைப்பாடுமே அவங்களுடைய கூட்டணி குழப்பங்கள் கோஷ்டி பூசலுமே தமிழ்நாட்டு மக்களிடையே ஒரு ஒவ்வாமை ஏற்படுத்தியிருக்கிறது.
அது திமுக கூட்டணி வழி சேர்க்குமே தவிர திமுக கூட்டணி பலப்படுத்தாது. ஏனென்றால் 27 சீட்டுங்கிறது ஒரு பெரிய மேட்டர் இல்ல. ஆனால் திமுகவோட பெரும்பான்மை சீட்டுங்கிறது உறுதி செய்யப்படும். அப்படின்னும் போது அது திமுகவுடைய வெற்றியை ஒருபோதும் பாதிக்காது. ஆனால் பாஜக வெற்றியை பாதிக்கும். அதே சமயத்தில் காங்கிரசும் தன்னுடைய செயல்பாடுகளால் அதனுடைய வெற்றியை பாதிக்கும்படி நடந்து கொள்கிறார்கள். இவ்வளவு நேரம் ஒதுக்கி பல்வேறு முக்கியமான விஷயங்களை தெளிவாக பகிர்ந்து தோழர். உங்களுடைய நேரத்துக்கும் கருத்துக்கும் மிக்க நன்றி தோழர். நன்றி தோழர், நன்றி.